2021 சட்டப்பேரவை தேர்தலில் கடும் போட்டியை கொடுத்து பாமக வெற்றியை தவறவிட்ட நெய்வேலி தொகுதியின் நிலவரம் என்ன, அந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நெய்வேலி சட்டப்பேரவை தொகுதி கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி, வடக்குத்து, இந்திராநகர், காடாம்புலியூர், சத்திரம் பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. தென்னிந்தியாவிற்கே மின்சாரம் வழங்கும் மத்திய அரசின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான NLC இந்தியா செயல்படுற தொகுதி. நகர்பகுதியில் NLC வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் பிற பகுதிகளில் விவசாயமே முக்கிய தொழிலாக இருக்கு. முந்திரி அதிகமாக சாகுபடி செய்யப்படுற தொகுதியில் முந்திரி உற்பத்தி, ஏற்றுமதி மக்களோட வாழ்வாதாரமாக இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வேட்பாளர் பட்டியலில் 94,505 ஆண் வாக்காளர்கள், 94,503 பெண் வாக்காளர்கள், 16 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 1,89,024 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. நெய்வேலி சட்டப்பேரவை தொகுதி 2008 தொகுதி மறுசீரமைப்புல புதுசா உருவாக்கப்பட்ட தொகுதி. தொகுதியில 2011 நடந்த முதல் தேர்தலில் அதிமுக ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா திமுகவின் சபா ராஜேந்திரன் தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வராரு. 2021 தேர்தலில் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த சபா ராஜேந்திரனை திமுக மறுபடியும் களமிறக்கினாங்க. தொகுதியில் 75,177 வாக்குகளை பெற்றவர் வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் ஜெகன் கடும் போட்டியை கொடுத்தாரு. ஆனால் 74,200 வாக்குகளை வாங்கின ஜெகன் வெறும் 977 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார். தேர்தலில் போராடி பாமக தோல்வியை தழுவியிருந்தாங்க. இப்போ தேர்தல் நெருங்க நெய்வேலி தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முந்திரி தொழில் மட்டும்தான், முந்திரி கொட்டை உடைக்கிறது மட்டும்தான் தொழிலே, வேறு தொழிலே கிடையாது. இந்த ஒரு வேலை தான் இருக்குது. அது முந்திரி கொட்டை நாங்கள் உடைக்கிறதால எங்கள் மேலே ஃபுல்லாக அந்த பால் அடிக்கிறதால ஸ்கின் அலர்ஜி ஆகுது. பலாப்பழம் பழுத்து வீணாக போயிட்டால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. காயாக விற்றா தான் உண்டு. பழமாக விற்றுட்டா பழமாக வீணாக போயிடுச்சுன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படின்னு இருக்கும்போது பலாப்பழத்துக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வேணும், ஒரு தொழிற்சாலை இருந்தால் தான் அந்த பழத்தை ஜூஸ் ஆகவோ ஏதோ மேம்படுத்தி அதை விற்க முடியும். எங்கள் ஊரை தனி பஞ்சாயத்தாக பிரித்து கொடுக்கணும். சேமக்கோட்டையில் பாதி, செருவத்தூரில் பாதி சேர்ந்துருக்கு. இது முதல் எலெக்ஷனுக்கே எல்லாம் பிரித்து தரேன்னு சொல்லி போராட்டம் பண்ணோம், சாலை மறியல் பண்ணோம், எல்லாம் இப்போ பிரித்து தரேன்னு சொன்னாங்க. எதுவும் இன்னும் இது வரைக்கும் பிரித்து தரல. இந்த எலெக்ஷன் டைம்னாலும் எங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஊரில் ஏரி ஒரு 800-900 ஏக்கர் ஏரி இருக்குது. அந்த ஏரி ரொம்ப நாளாக தூர் வாராமல் அப்படியே கிடக்குது. அந்த தூர் வாரினா இருக்கிற நிலத்தடி நீர்லாம் மேலே ஏறும். எங்களுக்கு கிராமத்துக்கு இப்போ நெல்லி நட அது பயனுள்ளதாக இருக்கும். ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.